தேவ செய்தியின் வேலை கடந்து வந்திருக்கிறோம். 9/11/2025 FGCI வெள்ளூர் பகுதியில் மட்டுமாய் தேவன் நம்முடைய ஆராதனையை தேவன் ஆஸ்வதித்தார். தேவ செய்தியை நாம் கேட்போம். இந்த செய்தியை ஆரம்பம் முதல் முடிவு வரை முழுசாய் கேளுங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாபெரும் வெளிப்படுத்தலை தந்துள்ளார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாவரும் வாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம், 27, 28, 29. 1 கொரிந்தியர் முதல்ல தமிழ் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26. பலமுள்ளவைகளை போதும். எல்லாரும் எடுத்துட்டீங்களா? புதிய ஏற்பாட்டில் வேதம் பைபிள் இருக்கிறவங்களாம் எடுங்க. பக்கம் 227. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 27. இங்கிலீஷ் படிக்கிறோமா? படி பஸ் படி. Many noble are called, but God has chosen the foolish things of the world to put to shame the wise, and God has chosen the weak things of the world to put to shame the things which are mighty, and the base things of the world, and the things which are despised. God has chosen, and the things which are not, to bring nothing the things that are. Hallelujah, Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இங்க என்ன போடப்படுது? 27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பெரிய ஞானி, அவன் பேரு ஞானி. அவனை வெட்கப்படுத்தும்படி ஒரு பைத்தியமானது தேவன் தெரிந்து கொண்டார். எப்படியா இது? ஒரு பைத்தியமானவனை தெரிந்து கொண்டு ஒரு ஞானியே வெட்கப்படுத்துறாராம். அது இங்கிலீஷ்ல போடு. பைத்தியத்தை போட்டு புலிஸ்னஸா? ஞானிகள் 25 வருஷம் படி, அது வருஷத்து முதல் படி 25. But God has chosen the foolish things of the world to shame the wise. வைஸ்னா ஞானி தானே? வைஸ் மேன்னா அப்படிதானவா? ஒரு வைஸ் மேன ஞானிய வெட்கப்படுத்தும்படி ஒரு புலிசஸ் மேன தெரிஞ்சு கொண்டாராம். ஒரு பைத்தியமானவனை தெரிந்து கொண்டாராம். ஆச்சரியமாக இது நமக்கு. அல்லேலூயா. ஆமா, அது எப்படின்னு பார்ப்போம் நம்ம. அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். சோஸ் தெரிந்து கொண்டான்னு கொடுங்க. ஐயா, நான் ஒரு பைத்தியம். ஆமா, பைத்தியம் தான். எதுக்கு பைத்தியம்? என்னிடத்துக்கோ பைத்தியம். ஆமா, உன்னை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். ஆமா, தெரிந்து கொண்டு பைத்தியமாவே இருக்கிறதுக்கு தெரிஞ்சது கிடையாது. பைத்தியத்தையே வச்சு பைத்தியக்காரன ஞானி வெட்கப்படுத்த முடியாது. பைத்தியமாய் இருக்கிற உனக்கு அவருடைய ஞானத்தை கொடுக்கும்படி. அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைக்கலாம், நான் ஒன்றும் கிடையாது, நான் பைத்தியமா இருக்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் பைத்தியம், எல்லாரும் என்ன பைத்தியம் பைத்தியம் தட்டுறாங்கன்னு உன்னதான் தெரிஞ்சு கொண்டாராம்.
யாருன்னா உன்னை பைத்தியம் அதிகமாக பேசுனாரா தெரிஞ்சுக்கோ. ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டார் வேதம் சொல்லுது. அந்த பைத்தியத்தை தெரிஞ்சுக்கொண்டு பைத்தியமாவே இருக்கிறதுக்காக தெரிஞ்சுக்கொள்ள தன்னுடைய ஞானத்தை கொடுக்கும்படி. இதுல 31வது வசனம் படி. இதுல கீழே 31வது வசனம் படி. இங்கிலீஷ் பண்ணுவது லாஸ்ட் 31 first chapter 31st verse. That as it is written, he who glories, let him glory in the Lord. 31 தானே first Corinthians 1:31. அப்போ அவரே யாரு? இயேசுதான் ஞானம். இயேசுவே தேவனால் பைத்தியமாகிய நமக்கு ஞானம் ஆயிட்டாராம். கொஞ்சம் சேப்பரி இல்லையா? ஆமா, ஒரு பைத்தியத்தை கொண்டு வந்து அந்த பைத்தியத்துக்கு இயேசு கொடுத்தா அந்த பைத்தியம் தெரிஞ்சுமா தெரியாதா? பைத்தியம் தெரியுமா? இயேசு வந்தாக்கா இயேசு வந்தாக்கா அப்படியே அந்த பைத்தியம் ஒரே அடியே பைத்தியம் சாவி ஓடியே போடும். இயேசு உள்ள வந்துட்டாருனாக்கா. அதனால தான் யாராவது உன்னை பைத்தியம்னாக்கா இயேசு கிட்ட வந்துருங்க. அவர் தான் ஞானம். இயேசு தன்னையே கொடுப்பார் நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக. அப்போ பைத்தியத்துக்கும் ஜீவனை கொடுப்பாரா இல்லையா? ஆமா, அந்த ஜீவன் தான் ஞானம். இயேசுவே ஞானம். அப்போ இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். எல்லாரும் என்ன பைத்தியம் திட்டுறாங்க. ஆமா, என்ன கூட திட்டிக்கிறாங்க, எவ்வளவு திட்டிக்கிறாங்க. எங்க அப்பா பைத்தியம்னுவாங்க, ஊரை படிக்கிறதுல பைத்தியம்னுவாங்க, வேலை செய்யறதுல பைத்தியம்னுவாங்க, சும்மானா பைத்தியம்னுவாங்க சொல்றாங்களா இல்லையா? ஆமா, பைத்தியமாவே இருந்தீங்கன்னா கட்சி வெளியே பைத்தியமாவே கூட வாழ்க்கை 4 போய் வேஸ்டா கூட ஜேசு கிட்ட வந்துடணும். அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமா, பைத்தியமான எண்ணெய். ஆமா, நான் ஒரு காலத்துல சினிமாவுக்கு பைத்தியம் எப்படி பைத்தியம் கிடையாது. சினிமா வெளியில பைத்தியம் பிடிச்சு வயசு 18, 19, 20 கூட ஆகல. மெட்ராஸ் சொல்லி போயிட்டேன் சான்ஸ் கேட்குறது சினிமாவில் நடிக்கிறதுக்கு, டைரக்டர் ஆகிறதுக்கு, சினிமாவில் நடிக்கிறதுக்கு. அப்படி ஒரு பைத்தியம், சினிமா பைத்தியம். ஆமாம், அதில் போய் படாத பாடுபட்டு ஹாஸ்பிட்டலெல்லாம் போய் சிஎம்ஸோ உடம்பு கட்டு மனசு கட்டு இப்படி சினிமா பைத்தியமாக இருந்து இயேசு என்னை தெரிந்து கொண்டா. வசனம் நிறைவேச்சா இல்லையா? பைத்தியம்னா பைத்தியம், அப்படி பைத்தியம். ராத்திரி பகலும் தூக்கம் கிடையாது. சினிமாவில் நடிக்கணும், பாட்டு போடணும், சிவாஜி கணேசன் மாதிரி நடிக்கணும். அது மாதிரியெல்லாம் சூப்பராக பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ் எல்லாம் பண்ணி இந்த மாதிரியெல்லாம் இருந்தாலும் நான் அப்படிப்பட்ட பைத்தியத்தை இயேசு தெரிந்து கொண்டாரு. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறது? சினிமா பைத்தியமாக வைக்கல, என்ன வேத பைத்தியம், அவருக்காக பைத்தியம், இயேசுக்காக பைத்தியம், நல்ல பைத்தியம். ஆமாம், சினிமா பைத்தியம், பிசாசு பைத்தியம். ஆடுறது, ஓடுறது, நடிக்கிறது, டான்ஸ் போடுறது 5 பிசாக்கு கூட இல்லை. மாம்சத்தின் கிரியை, கலியோட்டுகள் அப்படின்னு சொல்லப்பட்டுக்குது. அப்போ சினிமா பைத்தியமாக இருந்த என்னை இயேசு தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு என்ன பண்ண? கையை தட்டு, ஜோரா தட்டு. தெரிந்து கொண்டு சும்மா தெரிந்து கொண்டல, தன்னையே கொடுத்து 31 அவரே இயேசுவே. அதுக்கு மேல 30 அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். எய்திருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமோ. ஆமா, பைத்தியக்காரனா இருந்த என்ன, உலகத்துக்கு பைத்தியமாய் இருந்த என்ன அவரே ஞானமாக்கி இயேசு ஜீவ ரத்தத்துக்கு பாவத்துக்கு மரித்து தேவ நீதிக்கு ஞானசானம் எடுத்து அவருடைய அப்பத்தை திராட்சை கொடுத்து பசுத்தான் அபிஷேகத்தை கொடுத்து இப்போ என்ன ஞானி ஆக்கிட்டார். என்ன ஞானி? அவரே தேவனால் எனக்கு ஞானம். என்ன ஞானம்? தேவ ஞானம். இப்ப இந்த ஞானம் வந்ததுனால 27வது வசனம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. என்ன ஞானி? உலகத்தான் ஞானின்னு சொல்றான் பாரு, ரொம்ப படிச்சிருக்கிறான் பாரு, அவனை வெட்கப்படுத்தும்படி. ஆதாம் போலதான் பிறந்துக்கிறான், ஆனா ரொம்ப படிப்பு வச்சுக்கிற, இயேசுவே இல்லை. அப்போ அப்படிப்பட்ட உலக ஞானியை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பைத்தியமான என்னை தெரிந்து கொண்டு, சும்மா தெரிந்து கொள்ளல, இயேசு என்னை தெரிந்து கொண்டு தன் ஜீவனையே கொடுத்து விட்டார். ஆமா, பைத்தியமா இருக்கிற எனக்கு இயேசு சரீரம், ரத்தம், ஜீவ விச்சத்துக்கறி கொடுக்கிறாரு. இந்த ஜீவ விச்சத்துக்கறி புஷித்ததுமே பைத்தியம் தெளிவா தெரியாதா? அசுத்தாய் பைத்தியாவி எல்லாம் உலக பைத்தியெல்லாம் தெரிஞ்சு போச்சு. பசுத்தாய் வந்ததுமே அவருடைய ஞானம் வந்துச்சு. அவருடைய ஞானத்தினாலே
ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி. உலகத்துல ஞானமா செயல்படுவான், திருடவும் கொள்ளவும் பிசாசு ஞானத்தை வச்சு என்ன பண்ணுவான், உனக்கு விரோதமா உலகத்துல பல காரியங்களை செய்துட்டு இருப்பான். அவனை வெட்கப்படுத்தும்படி தேவ ஞானத்தை உனக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். லேகோல் பிசாசன் தான் பைத்தியம் மாதிரி இருக்காது அவனுக்கு. 2000 பிசாசு, ஒரே பைத்தியம், ட்ரெஸ் கூட போடல, 2000 பிசாசு பிடிச்சிச்சு. ஊர்லயும் தங்க முடியல, வீட்லயும் தங்க முடியல, கட்சியிலாக போயிட்டான், கல்லர் தோட்டத்துக்கு போயிட்டான், படங்கள் மத்தியில் இருக்கிறான். ஏசு 12 சீசனில் கூப்பிட்டுக்கிட்டு படகு பிச்சுட்டு போறாரு. காற்று கடல் வந்து ஜீசஸ் பிலிம் காட்டுறாங்களா இல்லையா, காற்று புயலாம் அப்படின்ட்டு அவனை தெரிஞ்சுக்கிட்டு போறாரு. போனாரா இல்லையா, நேரம் போனாங்க. அப்படியே 2000 பிசாசு பைத்தியத்துல ஊடி விட்டுக்கிறான். லேகோல் பிசாசு பிச்சவனை அவனை தெரிஞ்சுக்கிட்டு தான் போனார். ஏசு இதெல்லாம் போட்டு காட்டுறாரு. நமக்கு வேதத்துல பார்க்காரு, எப்பேற்பட்ட பைத்தியத்தையே இயேசு தெரிந்து கொள்வாரு. அவனை பார்த்ததுமே நல்ல மேய்ப்பன் லேகோல் பிசாசுக்காக என்ன தூத்தாரே, ஜீவனே. ஆமா, திருடனாகிய பிசாசு அவனை பைத்தியமாக்கி 2000 பிசாசு பிடிச்சு ஒரே கலங்கிறான், அந்த ஏரியாவே கலங்கிறான். 2000 அசுத்தாவி. அந்த பைத்தியம் பிடிச்சவனை இயேசு போய் தலை மலையை நோண்டி எழுப்பிடுக்கல, என்ன பண்ணாரு, அவனுக்காக ஜீவ சரீரம் ஜீவரதம் அவன் பேர் சொல்லி தேவனுக்கு கொடுக்கணும். ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு கொடுத்தாங்க. உலகிற பைத்திய ஆவியெல்லாம் அந்த 2000 அசுத்தாய் அப்படியே கற்பா போயிடுச்சு. பசுத்தாய் வந்ததுமே சொஸ்த புத்தி அடைஞ்சான் போட்டுக்கிட்டா இல்லையா. அது என்ன புத்தி, ஏசு புத்தி. அது முன்னே பேய் புத்தி, பைத்திய புத்தி, ஒரே பைத்தியம். பசுத்தாய் வந்ததுமே நீங்க பச்சை நீங்க வீட்டுல போய் படிங்க அந்த வசந்தெல்லாம், மார்க் 6-5 அதிகாரத்துலலாம். அவன் வந்து பசுத்தாய் வந்ததுமே சொஸ்த புத்தி வந்ததுமே ஞானம் வந்துச்சு அவனுக்கு. யாரு, ஏசு உள்ள வந்துட்டாரு. அதுக்கு முன்ன பிசாசு, பைத்திய பிசாசு, ஏகப்பட்ட பைத்தியம் அவனுக்கு. குடி பைத்தியம் இருக்கும், என்னடோ பைத்தியம். 2000 பிசாசுல எத்தனை பைத்தியம் இருந்திருக்க, ஏகப்பட்ட பைத்தியம். தெரிந்து கொண்டாரா இல்லையா, அவனை தெரிந்து கொண்டு தன்னையே கொடுக்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணத்துல, ஆதாம் வழியில பாவத்துல பொறுத்து பாவ பைத்தியம், வியாதி பைத்தியம், தரித்திர பைத்தியம், பிசாசு பைத்தியத்துல எல்லாங்கிறான். ஏசு அவனை தெரிந்து கொண்டு முதல்ல தன் ஜீவனையே கொடுக்கிறார். திருடன் திருடவும் கொள்ள வழிக்கு வருகிறானே என்று நானும் அவைகளுக்கு அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் கொடுத்தாதான் அந்த பைத்திய அவையெல்லாம் போய் சொஸ்த புத்தி வந்து தேவனுடைய ஞானம் அவனுக்குள்ள வந்தது. அவன் என்ன பண்ணா, வஸ்திரம் தச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் நிர்வாணமா இல்லை, பட்டு உடனே வஸ்திரம் கேட்கறான் பாரு. அதுக்கு முன்ன பைத்தியமா இருக்கும்போது ட்ரெஸ் இருக்குது கூட தெரியல. சில பைத்தியம் பார்த்துக்கிட்டே இருங்க, ட்ரெஸ் இருக்குன்னு தெரியாது. உடனே வஸ்திரம் தச்சுக்கிட்டு இயேசு பார்த்துட்டு நான் கூடவே வரேன்றான். எதுக்கு வரேன்றான், நான் உன்ன மாதிரி மாறி உன் ஆவி எனக்குள்ள வந்துச்சு. பசுத்தாவியான்னு பண்ணிட்டாரு. அசுத்தாவி இப்போ பசுத்தாவி, பசுத்தாவி தேவன் பிதா குமார் பசுத்தாவி. இப்ப கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ள இருக்குது, ஞானம் வந்துச்சு. நான் உன் கூடயே வர ஊழி ஜெயித்துன்றான். இயேசு சொன்னாரு, உனக்கு ஓவர் ட்ரைனிங்கு. 2000 பிசாசு உள்ள போய் பசுத்தாவி பலமா இறக்கிறாரு. உனக்கு ட்ரைனிங்கே தேவையில்லை. என் கூட வந்தாலும் நீ ஊழியம் தான் செய்யணும். இப்போ நீ வந்து தெக்கப்போலிக்கு போ. தெக்கப்போலினா 10 நாடுகள் போடப்பட்டிருக்குது. உன் வீட்டார் இடத்துலலாம் போ, அங்க ஏகப்பட்ட பைத்தியம் இருக்குது. அந்த பைத்தியத்துக்கெல்லாம் போய் என்ன பண்ண, கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணி அந்த பைத்தியத்தெல்லாம் துருத்தி ஊழியம் ஜெயிச்சு லப்ஜாரா இல்லையா. அதான் சொல்றேன். அதனால பைத்தியம் சொல்லும் போது நீங்களும் ஊர்ல எத்தனை பைத்தியக்குது, உங்க வீட்டுல எத்தனை பைத்தியக்குது, குடி பைத்தியம், பீடி சிகரெட் பைத்தியம், சண்டை பைத்தியம், எத்தனை பைத்தியங்குது வீட்டுல. உங்க வீட்டுல, எங்க வீட்டுல எங்க சொந்த எத்தனையோ பைத்தியங்குது. அந்த பைத்தியத்துக்கெல்லாம் போய் என்ன பண்றான், இயேசுவை குறித்து சொல்லி அசுத்தாவியெல்லாம் துரத்தி கிறிஸ்து தேவடைய பிள்ளையா மாத்தினான்னு சரி வேத சரித்திரம் சொல்லுது. அதனால் இயேசு உனக்குள்ள எதுக்கு உன்னை ஏன் தெரிஞ்சு கொண்டாருன்னா, நீ போய் உன்னை போல இருக்கிற அநேக பைத்தியங்களை விடுதலையாக்கும்படி. பாவத்தின் சம்பளம் மாறணும். பிசாசே ஒரு பைத்தியம் தான். நான் பைத்தியம் இல்லைங்க, எல்லாம் பைத்தியம் தான். ஏதோ ஒரு பைத்தியத்தில் இருப்பாங்க. கண்களை நிச்சயம் மாவிச்சு ஏதோ ஒரு பைத்தியத்தில் உன்னை பைத்தியமா இருந்த உன்னை தெரிந்து கொண்டு நீ உலகத்துக்கு ஒளி, பூமிக்கு ஒப்பு. முதல்ல நம்ம பைத்தியத்திலிருந்து விடுதலை தேவனுடைய ஞானம் வந்தாங்க, இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் வந்தாங்க. நீ போய் குடும்பத்தில் இருக்கிற பைத்தியத்தெல்லாம் விடுதலை ஆக்கலாம். பசுத்தாய் வந்து சொந்த புத்தி வந்து கண்ட்ரோல் ஆகிடுவாங்க. கண்ட்ரோலாக இருப்பாங்க, ஞானமாக இருப்பாங்க, அபிஷேகமாக இருப்பாங்க, நல்ல தெளிவாக இருப்பாங்க, ஆசீர்வாதமாக இருப்பாங்க, ஐஸ்வர்யமாக இருப்பாங்க, கட்சியில் பரலோகத்துக்கு போய் சேருவாங்க.
ஆனால் தான் நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள நீ உலகத்துக்கே ஒளி, இருளில் இருக்க ஜனங்கள் எல்லாம் அப்படி இல்லாக்கலாம். அப்போ ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அடுத்து பாருங்க, பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இப்போ சில பேர் நான் நல்லா தாங்க, ஓரளவுக்கு பரவாயில்ல, நான்லாம் பைத்தியம்லாம் கிடையாது, ஆனால் கொஞ்சம் வீக்னஸ், கொஞ்சம் பலவீனமாக்கிறேன். நான் எப்படிங்கிறேன்? ரொம்ப பலவீனம், எதுக்கெத்தாலும் பலவீனம். அப்போ பலமுள்ளவைகளை பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். நீ பலவீனமாகிறியா? ஆண்டவரே உனக்கு பலனா மாறுவார். கர்த்தரின் பலன் கோட்டை தஞ்சு சொன்னானா இல்லையா? ஐயா நான் ரொம்ப பலவீனம், ஆமா ரொம்ப சோர்ந்து போறேன், ரொம்ப வியாதி, பலவீனமாக்கிறேன்னா இயேசு உனக்கு பலத்தை கொடுக்கிறார். இயேசு பலவீனமானவரா? சூப்பரான தேவ பலன் அவருக்குள்ள இருக்குது. அப்போ பலவீனமான பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனம் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். ஆமா, ஏதோ ஒரு பலவீனம் இருக்குது. அப்போ இயேசு பலவீனமான தெரியும் பார்த்து பலவீனமாகவே வச்சுட்டு இருக்க மாட்டார். தப்புன்னு என்ன பண்ணுவாரு? அவருடைய பலத்தை கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் தான் பலன், புஷ்டி, ஜீவ வார்த்தை, ஜீவ சரீரம், புஷ்டி. அப்படியே மலையை பார்த்து பயந்து போனவரும் போயிட்டுடும். அப்படிப்பட்ட பலம் தேவனுக்குள்ள இயேசுக்குள்ள இருக்குது. ஐயா நான் ரொம்ப பலவீனமாக்கிறேன், அப்படிதான் நான் பிறந்துக்கிறேன், என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா, எதுக்கத்தாலும் எனக்கு பலவீனம் வந்தது. அப்போ இயேசு உன்னை தெரிந்து கொண்டால் அவர் தன்னுடைய பலத்தையே கொடுப்பாரு. 38 வருஷம் வியாதியஸ்தான் இருந்தானே இல்லையா? அவன் எவ்வளவு பலவீனமா இருந்திருப்பான், எதுக்க முடியல அவனால. அந்த பெசா குளத்துல எல்லாரும் கூட்டு போய் அந்த குளம் கலக்கப்படும் போது விடுறாங்களாம். இவனை மட்டும் என்ன பண்ணல, குடும்பம் முடியல, இவனும் ஏந்துக்க முடியல. அவ்வளவு வியாதி, அவ்வளவு பலவீனம். 38 வருஷமா வியாதினா பாத்துக்கோ. ஏந்துக்க முடியல, நாங்கள் உட்காந்துலேயே இருக்கிறான். யாரும் காக்கா குருவிக்கு போற மாதிரி எதுவும் சாப்பாடு 30 ஏதோ வந்துக்குது, உட்காந்தேங்கிறான். ஏந்துக்க முடியல, நடக்க முடியல, பலவீனமா இல்லையா? எல்லாரும் சீனியர் வந்து 38 வருஷமா இருக்கிறான், இவனை மட்டும் குடும்பம் போட்டுறாங்க. பின்னாடி வந்துங்களாம் கொண்டு போய் விட்டுறாங்களாம். எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறான். அப்பா அம்மா மாமா மச்சா எல்லாம் கைவிட்டாங்க. சொந்த பந்தெல்லாம் கடியா இருக்கிறான். ஏசு போனாரா இல்லையா? ஆமா, தெரிந்து கொண்டாரா இல்லையா? ஆமா, உன்னை கூட தெரிந்து கொள்வார். உலகத்துல பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நான் பலவீனமாக்குறேன்னா இயேசுவே என் உள்ளத்தில் வாரும். இயேசு ஜீவப்போ ஜீவ சர்றோம். தேவி நீதி உழித்ததில் தேவனுக்கு தனக்கு உலகத்தை கொடுக்க 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 தேவனுடைய பலெல்லாம் உனக்குள்ள வந்துடும். அவனை பார்த்ததுமே சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா? நேரம் அவங்ககிட்ட தான் போறாரு. ஆமா, எவ்வளவு நாத்து வச்சிருக்கான். 38 ரூபாய் குளிக்கல, கொல்லல, சாப்பிடல, சரியா சாப்பிடல, வியாதி மேல வியாதி. நான் நினைக்கிறேன் அந்த நாத்தத்துக்காக தான் யாரும் அவனை கொண்டு போய் விட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இயேசு அந்த நாத்தத்தின் மத்தியில் போய் சொஸ்தம் அடைய வேண்டும் விரும்புகிறாயா? அவ்வளோ பலவீனமாகறான் வியாதியில, ஏகப்பட்ட பலவீனம். இயேசு அவனை பார்த்தவே சொஸ்தம் அடைய வேண்டும். நல்ல மேய்ப்பன் என் தழும்புகளால் என்ன தேவை? ஜீவ சரீரத்தை கொடுக்கிறார் பாரு. அவன் பேர் சொல்லி ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம். தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துமே அவ்வளோ பலவீனம். அந்த அசுத்தாவி எல்லாம் ஓடி ஒரு பசுத்தாவி வந்து இறங்குதுமே, எங்கிருந்து தான் வச்சு தெரியல பலம். உடனே எழுந்தான் போடப்பட்டிருக்கோம். எழுந்து படுக்க வரத்துக்கு தலைமை கையத்தை நிலையில. அதனால நான் பலவீனமாகிறேன் போக்கு சொல்ல உனக்கு இடம் கிடையாது. ஏசு கிட்ட வந்தா பலத்தை கொடுப்பாரு. ஏசு சரீரம், ஏசு ரத்தம், ஏசு ஆர்ட், ஏசு லங்ஸ், ஏசு கிட்னி, எல்லாத்தையும் கொடுப்பாரு. தன்னையே கொடுக்கிறார். உனக்கு கொடுத்தாருன்னு வச்சுக்கா, அவருடைய பலம் வந்துச்சுன்னா பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி. மாம்ச பலத்துக்கிறான் பாரு, பிசாசு பலம். அவனை வெட்கப்படுத்தினா தேவ பலம் தான். பிசாசுல சில பேர் பலவான்களா இருப்பாங்க, ரவுடித்தனம் பண்ணின்னு. கோலியாத் எப்படி இருந்தான்? ரவுடி ராட்சத மாதிரி இருந்தானா இல்லையா கோலியாத்து? தாவீது எப்படி இருந்தான்? சின்னவனா இருந்தான், பலவீனமாக்குறான்.
அவன் என்ன பண்ணான், 9 அடி உயரம், நல்லா பட்டயத்தோடு அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா அப்படியே வந்து நிற்கிறான், பலமாகறான். இவன் தாவீது கிட்டமான ஒரு அடி பொசுன்னு போட்டுருப்பான். ஆனா அவனை வெட்கப்படுத்தும்படி தாவீதை தேவன் தெரிந்து கொண்டார். தெரிஞ்சு கொண்டு என்ன பண்ணாரு, பலம் உள்ளவனை அவனை வெட்கப்படுத்துறாரா இல்லையா? அவன் ஆதாமுக்குள்ள வந்துக்கிறான். பிசாசு பலம் இருக்குது. சில பேர் உன்னை ரவுடி, உன்னை வெல்லுவேன் கொல்லுவேன், உன்னை வெட்டுவேன் குத்துவேன் அப்படியே பயங்கரம் பலசாலி மாதிரி வந்து நிற்பாங்க. ஏசு பலம் இல்லைன்னா நீ உட்காந்து அப்படியே ஐந்து அப்படியே கவலைப்பட்ட கவலை காட்சியில் அவன் தான் வந்து உன்னை ஜெயிச்சிருப்பான். அவனை வெட்கப்படுத்தோம்னா இயேசுடைய பலத்தை நீ பெற்றவனா இருக்கணும். நீ பலவீனமாக்குற பண பலம் ஆள் பலம் எப்படி ஜனங்களுக்கு இருக்குதா இல்லையா? அப்படிப்பட்ட ஆளுங்களெல்லாம் வெட்கப்படுத்தோம்னா நீ இயேசுடைய பலத்தை பெறத்துக்கு அவரை ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டாம். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, ஐயா எனக்கு என்னையா பண பலம் இல்லை, ஆள் பலம் இல்லை, உடல் பலம் இல்லை. அதுக்கு தான் இயேசுக்கு இல்லை பண பலம் ஆள் எல்லாமே இருக்குது. ஜீவபல் ஜீவபல் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவமே இருக்குது. அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு ஊத்தினா எப்பேற்பட்ட பலம் உள்ளவனோ பிசாசின் பலம் உள்ள நீ வெட்கப்பட்டுடலாம். இப்போ தாவீது வெட்கப்படுத்துறானா இல்லையா? கோலியாத்த கல்லு சொயிட்டு அடிக்கிறான், கரெக்டா நெத்தியில் தான் போய் வீது, பொட்டு வீந்தே போட்டான், வெக்கப்பட்டுட்டான் கோலியாத்து. அதனால பிசாசு பலம் உள்ளவனை வெக்கப்படுத்தினா தேவ பலம் உனக்கு வேணும். நீ பலவீனமாகன்னு சொல்லிவிட்டு இயேசு பலத்தை நீ ஏற்றுக்கலனாக்கா கோலியாத்து ஒன்று போட்டு அடிச்சு நொறுக்கிடும். திருடவும் கொள்ள வழங்கி வருகிறானே அந்த திருடனாகிய திருடன் பிசாசின் பலத்தை ஐக்கிறதுக்கு இயேசு பலத்தை நீ பெற்றுக்கொள்ளணும். இல்ல பிசாசம் பலமா இருப்பான். பிசாசை வெக்கப்படுத்தினா இயேசுவை நீ உள்ளத்துல கொண்டவனா இருக்கணும், கொல்லவனா இருக்கணும், இயேசுவை உள்ளத்திலே வைத்து கொண்டவனா இருக்கணும். உன் வாழ்க்கையில பிசாசு பலமா வந்து உன்னை திருடி கொண்டு உன்னை வெக்கப்படுத்த முயற்சிக்குது. அவனை வெக்கப்படுத்தினா நீ இயேசு என்கிற ஜீவரத்தை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொண்டா உனக்கு விரோதமா வந்த பிசாசு பலத வெக்கப்பட்டு பிசாசு வெக்கப்பட்டு போயிடும். பிசாசின் ஜனங்களும் வெக்கப்பட்டு போயிடுவாங்க. அதுக்காகவே உன்னை தேவன் தெரிந்து பலவீனமான உன்னை தெரிந்து கொண்டார். கையெழுத்து அல்லேலூயா. அதனால முதல்ல பார்த்தோம், ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியங்களை தெரிந்து கொண்டார். ஆமா, அதாவது பார்வோன்னு ஒருத்தன் தான் பழைய ஏற்பாட்டில் இருந்தானே இல்லையா? பார்வோன் யார்? எகிப்துக்கே அதிபதி. எவ்வளவு ஞானம் இருக்கு அவனுக்கு, உலக ஞானம். இந்த காலத்துல கம்ப்யூட்டர் ஞானம், PhD MSc என்னடோ படிச்சிருப்பான். அவன் எகிப்துக்கே அதிபதி, அமெரிக்காவுக்கே ஜனாதிபதி மாதிரி அந்த காலத்துல ஞானம் இருந்திருக்குமா இருக்காதா? அவனை இந்த மோசே என்ன பண்றான்? வெக்கப்படுத்துறான். மோசே யாரு? ஆடு மேய்க்கிறவன். 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிருந்தான். ஆடு மேய் வாய் திக்கு வாய் ஆச்சான். அப்படிப்பட்டவன் மோசே என்ன பண்றான்? தேவநாயக கர்த்தரை ஏற்று ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமா நீதிமா பழைய ஏற்பாட்டில் பார்க்கறதுக்கு பைத்தியமா தெரியுது. பார்வோடு பார்த்தா என்ன பண்றான்? மோசே போய் என்ன பண்றான்? எங்க ஜனங்கள் விடுதலாக்குன்னா என்ன பண்றான்? விட மாட்டேன்றான். நீ யாரு? உங்க தேவன் யாரு? அப்படி பைத்திய மாதிரி பேசுறான். மோசையை பார்த்து பேசினா இல்லையா? ஆனா அந்த மோசை என்ன பண்ணா? தேவடைய ஞானத்தை வச்சு ஒரு கோல், தேவடைய கோல் இருக்குது. அதுக்கப்புறம் பஸ்காட் ரத்தத்தை அடிச்சு நிலைக்கால போய் சொல்றான் இஸ்ரவேல் ஜனங்களை. அந்த பஸ்கா நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டாரே. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பார்வோனுக்கு எகிப்து அதிகம் பைத்திய மாதிரி தெரியுது. அவங்களுக்கெல்லாம் ஆடு மேய்க்கலாம் பார்த்தா அப்பமா நினைப்பாங்க, பைத்திய மாதிரி நினைச்சாங்க இந்த இஸ்ரவேல் ஜனங்களை. ஆனா தேவநாயகத்தை என்ன பண்ணாரு? வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சு நிலைக்காலில் போச்சு. அந்த ஆட்டுக்குட்டி உலகத்து தேவ ஆட்டுக்குட்டி. அவனுக்கு பைத்திய மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் பைத்திய மாதிரி தெரியுது. ஆனா அந்த ஆட்டுக்குட்டி அடிச்சு நிலைக்காலில் போச்சு. இந்த சங்கார தூதன் இஸ்ரவேலை விட்டு ஓடிட்டான். பார்வோனும் சமுத்திரத்துல வர போய் மாட்டே போனார். வைக்கப்பட்டாங்களா? அவ்வளோ பேர் பார்வோன் ராஜா பஸ்கோ ஆட்டு ரத்தத்து மூலமா சமுத்திரத்துல போய் மாட்டே போயிட்டான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இயேசு கிறிஸ்து இல்லைன்னாக்கா நீ எவ்வளவுதான் ஞானியா இருந்தாலும், எவ்வளவுதான் பெரிய அரசியல் தலைவனா இருந்தாலும், அது மரணத்துக்கு எதாவது சமுத்திரத்தில் போய் மாண்டு போக செய்யும். ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமா நீதிமான். புதிய ஏற்பாட்டில் அந்த ஆட்டுக்குட்டி ஏதோ உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாகி இயேசு ஏற்றுக்கொண்டா நீதான் புதிய ஏற்பாட்டு மோசே. உலகத்தார உன்ன இயேசு ஏற்றுக்கொள்ள ஆதாமுக்குள்ள பிறந்தவன். அவன் பெரிய படிப்பு படிச்சிருக்கலாம், PhD படிச்சிருப்பான், டாக்டரா இருப்பான், கலெக்டரா இருப்பான், இன்ஜினியர் கூட இருப்பான்.
அவன் உன்கிட்ட ஜெயிக்க முடியாது. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அவனுக்கு அவனை நெச்சு வெறுப்பு காசு காட்ட கூடாது. இயேசுனார், உங்கள் சபிக்கிறவளை, உங்கள் சத்துருக்களை, உங்கள் துன்பப்படுத்த நிந்திரிகளாகவும். ஆமா, அதை செய்யணும். ஆமா, அவன் ஞானியா இருப்பான், உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருப்பான். கலெக்டர், தாசில்தார், இப்படி பல பேர் என்னென்ன தொல்லை கொடுக்குறாங்களா இல்லையா? வீட்டு கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ், நல்ல கேஸ், இப்படி பல பிரச்சனைல போய் மாட்டின்னு அவன் உலக ஞானத்துல பல பிரச்சனை பண்ணியிருப்பான். நீ கிறிஸ்துவை தேவன் தனக்கு ஆதாம் முழுவது கொடுக்க அவனுக்கே புத்தி புதிதாகி ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒண்ணு அதுக்கு நீ கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, கையெழுத்து அல்லேலூயா. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, சில பேர் ரொம்ப டேலண்டா வேலை பார்ப்பான். உலக ஞானம் உள்ள பிசாசுக்கு, படிப்பு பெரிய படிப்பு இருந்தாலும் உள்ள பிசாசு இருக்கிறதால உனக்கு விரோதம் பல விதமான சைனிகளை பண்ணிட்டு இருப்பான். நீ கிறிஸ்துக்குள்ள இருந்து அவனை ஆசீர்வதிக்க, கிறிஸ்து ஜீவனை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்க அவனே ஒரு கட்டத்துல என்னடா என்ன பண்ணாலும் இவளை ஜெயிக்க முடியல, இவளை மேற்கொள்ள முடியல, இவனை இந்த பிரச்சனை வெளியில ஆக முடியலன்னு சொல்லி அவனே என்ன ஆயிடுவான், வெக்கப்பட்டு போயிடுவான். அதுக்கு நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். அதனால எப்பேர் நீ இன்னும் இப்படி எல்லாம் வளர போறீங்க, உலகத்தை எவ்வளவு பேர் சந்திக்க போறீங்க, எவ்வளவு பிரச்சனை சந்திக்க போறீங்க. திருமணமாகி புருஷன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, எங்க போனாலும் அந்த உலக ஞானத்தில் உள்ளவன் உனக்கு விரோதமா தான் வருவான். இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்துக்குள்ள வந்து இந்த இயேசு கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது எப்பேற்பட்ட ஞானி வெக்கப்பட்டு போயிடா, நீ தான் ஜெயிப்பாய். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல எஸ்தர் ராஜாத்தின் வந்து இருந்தா, அவ ஆட்டுக்குட்டி ரத்தம் நீதிமான ஆக்கப்பட்டவன். அந்த யூத குலத்தையே சங்காரம் பண்ணு யாரு? ஆகாசுவ ராஜா. அவன் 127 நாடுகளுக்கு ஜனாதிபதி. அவனுக்கு எவ்வளவு ஞானம் இருக்கான். 127 நாடுகளுக்கு. அவன் பேர் என்னது? ஆமானு. இதெல்லாம் வேதத்தில் இருக்குது, வேதத்துக்கு தான் சொல்றேன். 127 யூதர்களே சங்காரம் பண்ணு சட்டம் போட்டு சட்டம் பாஸ் ஆகி போச்சு. ஆனா அந்த எஸ்தர் ராஜா திக்கிறா பாரு, தேவனை அறிந்தவன். ஆகாசுவ ராஜா ஆமானு கூப்பிட்டு வச்சு விருந்திலே திராட்சரசம் பரிமாறப்படுகையிலே ஒரு யூத பெண்ணு திராட்சரசம் கொடுக்குறான்னா என்னத்தான்? ஏசு என்ன சொன்ன? நானே ஜீவப்பம், அந்த அப்பத்தை பிடிச்சிட்டு திராட்சரசத்தை பானம் பண்ணுகிற நித்திய ஜீவனம் வந்து இந்த அப்பம் என் சரீரமா இருக்கிறது, இந்த திராட்சரசம் என் ரத்தமா இருக்கிறது. அப்போ பழைய ஏற்பாட்டுல இந்த இயேசு ரத்தத்துக்கு அடையாளம். அல்லேலூயா. அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஆகாசுவ ராஜா ஆமானு கூப்பிட்டு விருந்திலே திராட்சை காரியம் மாறுதலாய் முடியும். 127 நாடுகளுக்கு சட்டம் பாஸ் ஆகுது. அப்படியே யூத குலத்தையே சங்காரம் பண்ணுமா. அவன் தான் ஞானி, உலக ஞானி. கட்சியில கதை எப்படி போச்சு? காரியம் மாறுதலா முடிஞ்சு ஆகாசுவ ராஜாவே எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன அப்படின்னு சொல்லி சட்டத்தையும் மாத்தி கட்சியில அந்த சட்டம் போட்டான் பாரு ஆமாடு. அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையும் படிந்து போனான். அப்போ உலக ஞானம் எந்த விதத்தும் மரணத்துக்கு நேரம் தான் போகுது. இந்த பார்வோனும் சமுத்திராஜ் போய் மாண்டே போனாங்க. கோலியாத் என்னன்னா கல்லடிப்பட்டு கூழாங்கல் பட்டு. எதுக்கு சொல்றேன்னா, உலக ஞானம், உலக பலம், எனக்கு ஆள் பலம், பண பலம் அடிச்சா ஒரு அடிச்சு அப்படி அந்த மாதிரி பலத்தெல்லாம் வச்சுன்னா அது மதத்தை நடத்தும். உலகம் இருக்கட்டும், படிக்கலாம், பெரிய பெரிய காரியங்கள் எவ்வளவுனா படிக்கலாம், டாக்டர் எஞ்சி எல்லாம். ஆனா கிறிஸ்துவாகிய ஞானத்தை, தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டால் நீ உலகத்துல வெற்றி வாழ்க்கை வாழலாம். அதுதான் இதெல்லாம் சொல்றது, புரியுதா? படிப்போடு கூட இயேசு என்கிற ஞானத்தை நீ உடையவளா இருக்க வேண்டும். இயேசுனுடைய பலத்தை உடையவளா இருந்தாதான் நீ உலகத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்கள் பிரச்சனையெல்லாம் வெக்கப்படுத்த முடியும். சத்துருக்கள் எல்லாம் அவமானப்படுத்தி பிசாசின் மத்தியில் வெற்றிகரமா வாழ முடியும். கையை தட்டி அல்லேலூயா. அப்போ ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவைகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். எஸ்தர் ராஜா யாரு? அப்பாவே அம்மாவே இல்லை, 2 பேருமே இல்லை. அப்பா அம்மா இல்லாத பெண் எப்படி இருப்பா பாரு, அனாத பெண்ணுன்னு வேதம் சொல்லுது. ஆனா தேவனை தன் தாய் தகப்பனாக, கர்த்தரின் தகப்பனின் கோட்டை, அந்த தேவனை வைத்துக் கொண்டு யூத குலத்தையே அவள் காப்பாற்றப்பட்டது கிடையாது, யூத குலத்தையே காப்பாற்றினதா. ஆகாச ஆமானுடைய சதி திட்டத்துக்கு, ஆமானுடைய சதி திட்டத்துக்கு அந்த யூத குலத்தையே காப்பாத்துறா. சட்டமே மாறுது, பெரிய கலாரியா இருக்குது. அவ்வளவு பெரிய புரட்சிகரமான பெண்ணா இருந்தா. ஒண்ணு இல்ல, இயேசு என்கிற ஞானம், அந்த ஜீவ சர்வ ஜீவ ரத்தம்,
ஆகாச ராஜா சபிக்குலாசு விருந்திலே திராட்சை விருந்து வைக்கிற பாரு. சத்துக்கள் மத்தியில் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி பைதற்ற ஆட்டுக்குட்டி அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கும்போது காரியம் மாறுதா. தேவனே வந்து என்ன பண்ணாரு, அவ்வளோ பெரிய அவமான் வெக்கப்பட்டு போயிட்டான். அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனையும் படிக்கிறான். இந்த மொர்தெகாய்க்கு இந்த எஸ்தர் ராஜாத்தினுடைய சித்தப்ப மொர்தெகாய்க்கு தான் அவ்வளோ பெரிய தூக்கு மரத்தை செய்தான். கட்சியில் பார்த்தா காரியம் மாறுதலா மாறி அவன் செய்த தூக்கு மரத்தில் அவனே தொங்குறான். வெக்கமா இல்லையாது? அதான் உலக ஞானம் எந்த விதத்தில் வெக்கத்தில் தான் போய் முடியும். மரணத்தில் ரெண்டுத்துல மரணம் வெக்கம் ரெண்டும் வரும். விசுவாச ஞானம் அதுதான் இயேசு ஞானத்தை ஏற்றுக்கொள்ளணும். இயேசு என்கிற தேவ நீதி தொகுதியில் இயேசு கிறிஸ்துக்குள்ள வரணும். இயேசுவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்கணும். அவரே நமக்கு பலனா இருக்கிறாரு, அவரே நமக்கு ஞானமா இருக்கிறாரு. அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். ஆனால் அவரை வேணாம் சொல்லாத அப்படின்னு பாக்குறோம். அப்புறம் 28 படிங்க. ஆமா 28ல உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் எல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். கவனி ஐயா, நான் இழிவானவன், அற்பமாய் எண்ணப்படுறேன், அப்புறம் இல்லாதவன். எப்படின்னா இருப்பானி அதான் வழியா பிறந்துட்டியா? எல்லாம் உன்னை இழிவா நினைக்கிறாங்களா, உன்னை அற்பமா நினைக்கிறாங்களா, அப்புறம் ஒண்ணுமே இல்லை இவளுக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களா? தேவனை தெரிந்து கொள், இயேசுவை ஏற்றுக்கொள். இயேசுக்குள் எல்லாமே இருக்குதா இல்லையா? இயேசு இழிவானவரா? மகிமையானவர். அந்த இயேசு உனக்குள்ள வந்தா நீ இழிவிலிருந்து விடுதலாயிட, இந்த இழிவான காரியெல்லாம் போயிடும். இயேசு இழிவானவர், இயேசு அற்பமானவரா? கிறிஸ்துவ 2வது வானத்தில் சகல அதிகாரம் படைத்தவர், பரிசு தேவகுமாரன். நீ இயேசு உள்ளத்துல வந்தா நீ அற்பமானவன் கிடையாது. பரலோகம் ஆனர் பண்ணுது. அற்பமா இழிவானவர்களும் அற்பமா எண்ணப்பட்டவர்களும் இல்லாதவைகளா? இயேசு இல்லாதவரா? இயேசு பரலோகம் வானத்தில் சகலம் அவருக்குள்ள. அப்போ நீ உன்னுடைய பின்னணி, உன்னுடைய பேக்ரவுண்ட் இழிவா இருக்கலாம், நீ இல்லாத இருக்கலாம், நீ உன்னை யாரும் அற்பமா நினைக்கலாம். ஆனா இயேசுவை தெரிந்து கொண்டால், இயேசு ஜீவன் பரிபூரண இயேசு சாமண்ட வாக்குத்த தந்தா நீ இழிவானவ கிடையாது. இயேசு ரத்தம் சகல பாவலை நீங்க எல்லாம் இழிவு எல்லாம் நான் எல்லாத்தையும் அற்பமான எல்லாம் சுத்திகரிச்சு பசுத்தாய் வந்து தேவதூரெல்லாம் வந்து நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பாய். அப்போது உள்ளவைகளை எல்லாம் அவமாக்குவாய். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் எல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். அதனால நான் இழிவானவன், எல்லாரும் என்ன இழிவா சொல்றாங்க, எனக்கு இழிவான புத்தி எல்லாம் இருக்குது, இருக்கத்தான் செய்யும். நான் அற்பமா நான் அற்பமா இருக்கிறேன், எனக்கு காசு இல்லை, பணம் இல்லை, வீடு இல்லை, கார் இல்லை, பங்களா இல்லை, எல்லாம் இல்லாதவன், எதுவும் இல்லைன்னா கூட போதும். இயேசு இல்லாதா இயேசு கிறிஸ்துவாமண்ட வாக்குத்தத்தத்தை தேவன் தனக்கு ஆதாமுக்கு மூடு வெளுத்து கொடுத்தா நீ 3 காரியத்தில் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் இருப்பாய். அப்போது உள்ளவைகளை அவமாக்கும்படி ஈவானகளை அற்பமாய் எண்ணப்பட்ட இல்லாதவர்களும் தேவன் தெரிந்து கொண்டார். கையை தட்ட அல்லேலூயா. தாவீது என்ன பண்ணாங்க? தாவீது அவங்க அப்பா அண்ணன் தம்பிகள்லாம் ரொம்ப இழிவா நினைச்சாங்க. சுவாமியை தீர்க்கதரிசி உங்க வீட்டுல ஒருத்தர் ராஜாவா தேவன் தெரிந்து கொண்டாருனாக்கா, ஈசாய் அவங்க அப்பா எல்லாரையும் கொண்டு வந்து வைக்கிறான். ஆனா தாவீது மட்டும் கூப்பிட்டு வரல. அவன் எங்கோ வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சிக்கிறான். இந்த சாமியை தீர்க்கதரிசி வந்து பாக்குறாரு, யாரு ஆண்டவர் யாருமே சொல்லலையே, நம்ம தெரியாது வந்துட்டு போய் நான் இந்த வீட்டுல நினைச்சிட்டு இன்னும் யாராவது ஒருத்தர் பிள்ளைக்கிறாங்களான்னு கேட்ட பிறகு சொல்றான். 8வது ஒருத்தர் இருக்கிறான், அவன் வனாந்தரத்துல ஆடு மேய்ச்சி கொடுக்குறான். அவன் ஆடு மேய் கூப்பிட்டாங்க. அவன் ஈவானவன், அற்பமாய் எண்ணப்பட்டவன், இல்லாதவன், ஆடு மேய்க்கு தான் லாக்கியவன். அப்படி என்ன பண்ணிட்டாங்க வனாந்தரத்துல. அப்போ அவனை கொண்டு வா, அவன் கொண்டு வரையும் நான் சாப்பிட மாட்டேன் சாமி எடுத்துக்கு உட்காந்துட்டான். அதுக்கப்புறம் அவனை போய் தேடி கண்டுபிடிச்சு அவன் ஆடு மேய்கிட்டு கொண்டு வந்து குளிப்பாட்டி அதுக்கப்புறம் சாமி எடுத்து அவனை தான் ராஜாவா தேவன் தெரிந்து கொண்டான். கையை தட்டு. கட்சியில் அந்த தாவீது கதை எப்படி ஆயிடுச்சு? கட்சியில ஈவானவன் அற்பமான இல்லாதவனவன் தான். அவன் மகிமையும் கனவும் புகைச்சி நல்ல முதிர் வயல பெரிய ஐஸ்வர்யம் பெரிய ராஜாவா அந்த உலகத்தை விட்டு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தான். அதனால கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. என் வாழ்க்கை இழிவானவ,
நான் அற்பமா எண்ணப்பட்டவ, எங்க அப்பா அம்மாலாம் பேக்ரவுண்ட் எல்லாம் ரொம்ப மோசமான பேக்ரவுண்டு எப்படின்னா இருப்பா. இயேசு உன்னை தெரிந்து கொள்கிறார். நீ இயேசுவை தெரிந்து கொள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்குள்ளே எல்லோரும் என்னிடத்து வாருங்கள். நீ ஈழ்வாவே இருக்க மாட்டே, கட்சி வரைக்கும் அற்பமாவே இருக்க மாட்டே, எல்லாதுல இருக்க மாட்டே, சகலத்தை உடையவளாய் மாறி விடுவாய். தாவீது வர வர விடுத்து எடுத்து ஆடு மேய்க்கிற ஆடு பேசினாவே தானே ராஜா ஆயிட்டானா? அப்பா அம்மால அனாதி பெண்ணு அனாதியாவே இருந்தாலும் ராஜாத்தி ஆயிட்டாளா? ஆமா. மோசே வனாந்தத்துல அவனும் ஆடு மேய்ச்சி இருந்தான். கட்சியில எகிப்துக்கே ரச்சகனா மாறிட்டான். எல்லாம் இயேசு வட்டாவே டாப்பு தான். இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமண்ட வாக்கு தத்தான். இயேசு இல்லைனாவே பிரச்சனை தான். நன்மத்தை மரியத்தக்க கனி புஷிக்கு நாளில அதுதான் உலக பலம், உலக ஞானம், உலக இதெல்லாம் அது கட்சியில மரணத்துல வெக்கத்துல அவமானத்துல கட்சியில பாதாள வெளியிட்டு போயிடும். அதனால நீங்க எல்லாரும் இந்த 3 பாயிண்ட்ல பைத்தியமா இருந்தாலும் சரி, பலவீனமா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களா இருந்தாலும் சரி, அற்பமா எண்ணப்பட்டாலும் சரி, ஈவானுகளா இருந்தாலும் சரி, இந்த லிஸ்ட்ல ஏதாவது ஒரு லிஸ்ட்ல இருப்பீங்க நீங்க. நானே இருந்தேன் இதுல, நிறைய லிஸ்ட்ல நானும் இருந்தேன். கட்சியில இயேசு ஏற்றுக்கொண்ட, எங்க போனாலும் இயேசு பத்தி பேசுறேன். அல்லேலூயா, கையெழுத்து அல்லேலூயா. உலகத்துக்கே நம்ம சபை என்ன சபை? நமக்கு வானம் கூற பூமி பாதப்படி எவ்வளோ 816 கோடி பேருக்கு என்ன பண்றான்? இயேசு கிறிஸ்து ஜீவன் பாரு. தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகம் கொடுத்து அந்த ஈழ்வானுக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க உலகத்துல? அற்பமா எண்ணப்பட்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? இல்லாதவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? பலவீனமானவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? பைத்தியமானவங்க எவ்வளவு? அவ்வளவு பேருக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பரிபூர்ண ஜீவன். இயேசு மத்திய மார்க்கம் எங்கும் சுற்றி இருந்தா, எங்க போனாலும் ஈழ்வானவர்கள், தேவன் பிசாசு பெரும்பாலும் பிரிவாதக்கார அற்பமா எண்ணப்பட்டவங்க. இயேசு எவ்வளவு நல்லவர் பாரு. திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டா பரிபூர்ண ஜீவ சர ஜீவனத்தை குறித்து என்ன பண்றாரு? தேவதன் கொடுத்து அவன் ஆசிர்வதித்து இனி பாவம் செய்யாத கிறிஸ்துக்குள்ளாரு நானே திராட்சை செடி நீ கொண்டு சொல்லிட்டு அவனை ஆசிர்வதித்து போயிட்டே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் கட்சியில இயேசு என்ன பண்ணாரு? எத்தனை பேர் செலக்ட் பண்ணாரு? எத்தனை பேர் சீசன்ல செலக்ட் பண்ணாரு? எடுப்போம் அந்த வசனத்தை நம்ம வாசித்து முடிச்சிடுவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1, 2, 3 படி சத்தமா படி. மத்தேயு 10. பர்த்தலமேயு, தோமா, ஏசு எத்தனை பேர் தெரிந்து கொண்டாரு? 12 பேர்ல எல்லாம் வானத்துல இருந்து வந்து கிடையாது. அம்மா வயிற்றுல பிறந்து இழிவானுங்க, அற்பமா எண்ணப்பட்டவங்க, இல்லாதவங்க, பலவீனமானவங்க, பைத்தியமானவங்க இருப்பாங்களா? இருக்க மாட்டாங்களா? பேதுரு, யாக்கோபு, சீமோனு, அந்திரேயா, செபிதேவி குமார், யாக்கோபு, சகோதரி யோவானு, பிலிப்பு, பர்த்தலமேயு, தோமா, சந்தேக பிறவி, ஆழக்காரனாகிய மத்தேயு, அப்தேல் குமார், யாக்கோபு, ததேயு, வர்றாவுள்ள லெபேயு, கானானியா சீமோனு, அவரை காட்டி கொடுத்து யூதாஸ். யூதாஸ் எப்படிப்பட்டவன்? காட்டி கொடுக்கிறவன். எப்படிப்பட்ட கேஸ் பாரு. அவனையும் தெரிஞ்சு கொண்டார். அல்லேலூயா. அதனால எல்லாரும் தெரிந்து கொள்வாரு. ஆனா நீ கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும். யூதாஸ் மாதிரி இடையில காட்டி கொடுத்துட்டு கூடாது. கட்சி வெளியே என்ன பண்ணா? முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனே. ஆமா, முடிவு பறிந்து கிறிஸ்துக்குள்ளே இருக்க ஜீவ சர ஜீவரத்தம் தேவனுக்கு தனக்குள்ள வாய்நாளெல்லாம் வாய்நாள வெற்றி பெற்றுள்ளாவே இருப்பேன். திடீர்னு யூதாஸ் மாதிரி நான் காட்டி கொடுக்க போறேன் நண்பத்தை மேல போயிட்டாக்கா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால வாழ்நாளெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே இருங்க. கிறிஸ்துவை தேவனுக்கு செலுத்துங்க. ஆதாமிலிருந்து
முழு உலகத்தை அதான் கிறிஸ்துக்குள்வார். அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பசுத்தம் மீட்புமானார். நீ ஈழ்வானவா இருக்க மாட்ட, அற்பமா இருக்க மாட்ட, இல்லாதவளா இருக்க மாட்ட, பலவீனமா இருக்க மாட்ட, பைத்தியமா இருக்க மாட்ட, டாப்பா இருப்ப, தேவ ஞானியா இருப்ப, ஐஸ்வர்யம் மகிமையும் கனமும் புகழ்ச்சி கீர்த்தி வெற்றி பெற்றவளா இருப்ப. இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். அது இயேசு ரத்தம் வெளியே போடும். வானதூர் சகல அதிகாரம் பிதாகுமார் பசுத்தாகி செலுத்த, ஆதாம் முழுவதும் செலுத்த. ஞானி எல்லாம் வெக்கப்பட்டு போயிடுவான், பலபுலவெல்லாம் வெக்கப்பட்டு போயிடுவான், உள்ளவைகள் எல்லாம் அவமாக்கி போயிடான். நீ கிறிஸ்துக்குள் இருந்தா தேவன் உன்னை தெரிந்து கொண்டார். வருத்தப்பட்டு பாரு சமக்குள்ள எல்லோரும் எண்ணித்த வாருங்கள், நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சமானவர் இயேசு ஜீவன் பரிவின் நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்கின்றாலில ஏவாள் எதை தெரிந்து கொண்டா? ஏதே தோட்டத்துல தேவனியா பிசாச்சியா? அதான் நன்மத்தையும் அறியத்தக்க கனி, அதான் ஈடுபாடு அற்பமாயிடும். அப்படித்தான் நம்ம பிறந்து வந்துக்கிறோம். இப்போ இயேசுவை தெரிந்து கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. பிசாசுகிட்ட போய் மாடு வருத்தப்பட்டு வா எல்லோரும் நானே ஜீவப்போம். அந்த ஜீவ விச்சதுக்கு நீ அந்த ஜீவல தேவ நீதிட்டு உயிர்த்ததுல அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு உழுது கொடுத்தா பலவீனமா இருக்கு நீ பலன் அடைவாய். பைத்தியமா இருக்கிற நீ தேவ ஞானத்தை பெற்றுக் கொள்வாய். ஈழ்வாய்க்கு நீ ஆஸ்வதி ஆத்மாவை மகிமைப்படுத்தப்படுவாய். இல்லாத சகலத்தை உடையவளாய் மாறி இந்த பூமியில பரலோக வாழ்க்கை வாழ்ந்து நித்தியத்திலும் பரலோக ராஜ்யத்தை பெறுவாய். அல்லேலூயா. அதனால இயேசுவை தெரிந்து கொள். டைம் வேஸ்ட் பண்ணாத. எல்லோரும் பாவம் செய்த ஆதாம் ஏவாள் வழியா நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசிக்கின்றாலில பிசாசு நம்ம வாழ்க்கையில பலவிதமான ஈழ்வான காரியத்தையும் அற்பமானது எல்லாத்தையும் பலவீனத்தையும் பைத்தியமான காரியத்தெல்லாம் போட்டுக்கிறான் மண்டையில. நன்மை சுயநீதி அநீதி அதை போய் தேவன் கொடுத்து வாழ்நாளா பிசாசு பைத்தியமாவே இந்த ஈழ்வானவளா இந்த அற்பமாக இல்லாத பாதாளத்து போய் சேர்த்து விட்டுட்டு வருத்தப்படி தேவனை தெரிந்து கொள், இயேசுவை தெரிந்து கொள். அவர் உன்னை தெரிந்து கொண்டு கல்வார் செல்வனை தெரிந்து கொண்டா. சரி, கட்சியில் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணார் தெரியுமா? ஆட்டு கட்சி மாட்டு கட்சி கட்சியில இயேசு திருவில் என்னாரு? நம்முடைய பாவத்தெல்லாம் நம்மள மாதிரி பைத்தியமாற நன்மத்தையும் அறியத்தக்க பாவத்தை ஏற்றுக்குமே நம்முடைய பைத்தியத்தை ஏற்றுக்கிட்டு நம்முடைய ஈழ்வான காரி துப்புறாங்களா இல்லையா? ஈழ்வான வேலை நன்மத்தையும் அறியத்தக்க ஈழ்வானது பாவத்தை ஏற்றுனாக்கா அவளை எல்லாரும் ஈடுபடுத்துறாங்க. சிலுவில் அறியினா காரி துப்புறாங்க, ஈட்டியால் அடிக்கிறாங்க. அற்பமா எண்ணப்பட்டாரு. எல்லாம் நாயடி அச்சகல இல்லையா? ஃபேக்டா உண்மையா உண்மையா? ஏன்னா நம்முடைய ஈழ்வான காரியம், நம்முடைய அற்பமான காரியம், நம்முடைய இல்லாத பொல்லாத அருமை வறுமை தரித்திரத்தெல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. கட்சியில சிலுவில் போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சுட்டே இருக்கும்போது நல்லா கவனி. அவர் தலைமையில கை வச்சு கவலைப்படல. உடனே எதை தெரிந்து கொண்டாரு? அவ்வளோ இழிவான சிலுவை இழிவான மரணம், அற்பமா எண்ணப்பட்டாரு. அப்புறம் பலவீனமானார். வியாதிகள் ஏகப்பட்ட வியாதி, உலகத்தில் எல்லாருடைய வியாதிகள் பலவீனமாக்கப்பட்டார், பைத்தியமா எண்ணப்பட்டார். அற்பமான ஏத்துக்கிட்டு அவர் உடனே என்ன பண்ணாரு? அப்படியே சத்தமிட்டு போறவர் நன்மத்தை விளையாதார் ஜீவ வார்த்தை பேசினாரா? மன்னி சொல்லி என்ன கொடுத்தாரு? ஜீவ பிதாவை குடிக்கல ஆவி ஒப்பித்து அந்த ஜீவ வார்த்தை பேசுறாரு பாரு. அதை தெரிஞ்சு கொண்டாரு. அதுதான் சொல்லுது. உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆகி ஒரு மாடல் காட்டுறாரு. அவ்வளோ இழிவான நிலையில, அற்பமா எண்ணப்பட்ட நிலையில, பலவீனமா இருந்த நிலையில எல்லாருடைய பைத்தியத்தை ஏத்துக்கிட்டு அவர் பேசுறதெல்லாம் பிதாவையும் மன்னியும் என்று சொல்லி ஜீவ ரத்தம், பிதாவே ஆவி ஒப்பித்து ஜீவ சர ஜீவ ரத்தம் ஈட்டால் ஆதாம் முழு ஜீவ சர ஜீவ ரத்தம் கொடுத்தார். தெய்வ ஜீவனை தெரிந்து கொண்டார். அதனால என்ன நடந்துச்சு? 3ஆம் நாள் அங்கேயும் ஜீவன் பாவத்தை சாபத்தை மரணத்தை ஈழ்வானது பலவீனமானது பைத்தியமானது அற்பமா எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்து 3ஆம் நாள் பசுத்தாய் உயிரோடு வந்து தேவதை கல்ல பண்ணிட்டு வானத்தில் சகல அதிகாரம் உலகத்தையே கொண்டு பரலோகம் போனார். கையெழுத்தையோ. ஆனால் இயேசு போல ஈழ்வாழ் இருந்து அவ்வளோ உலகத்தை எல்லாருடைய ஈழ்வழியும் அவர் ஏற்றிட்டார். அற்பமாயிட்டு இல்லாது பைத்தியமானது அப்புறம் என்னது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டாரு. பலவீனமானது எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தலைமையில கழிச்சு கவலைப்படல. யாராவது ஒரு இழிவா இருந்தாங்கன்னா அற்பமா இருந்தாங்கனாக்கா யாரா பலவீன பைத்திய தலைமையில வச்சு கவலைப்பட்டா நீ சூழ்நிலை மாறாது. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ சரஜீவர தேவ நீதி தூக்கித்தல தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்து குத்தினா சூழ்நிலை மாறிடும். 3 நாள் பசுத்தாய் வந்து தேவதூரெல்லாம் வந்து பிசாசு நிலையா நசுக்கி உலகத்தையே கொலைக்கு பரலோகத்துக்கு போய் சேர்ந்தாரு. அதனால ஆதாமுக்குள்ள இருக்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கு. கையெழுத்து அலேலுயா. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஆமா ஜீவ சர ஜீவனத்தை நீங்க ஜீவன தேவனுடைய ஆலயமா இருக்க நன்மத்தையும் அறியத்தக்க கடியில் இருந்தா எல்லா ஈழ்வும் வந்துடும். திருத்து கொண்டதாகிதுமாவே இருக்கும். ஈழ்வானது அற்பமா எண்ணப்பட்டதும் உள்ள இல்லாததும் பலவீனமானதும் பைத்தியமானதுமாவே இருக்க வாழ்க்கை.
ஆதாமின் சிந்தை கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமம். அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கு. அந்த ஜீவன்ல தேவ நீதிட்டு உயிர்த்த இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆமட்ட வாக்கு தத்தம். அந்த பிதாகுமார் பசுத்தாகி செலுத்து. ஆதாம் முழு உலகம் செலுத்திப்பாரு, எல்லாமே மாறிடும். அவரே தேவனால் ஞானமும் நீதி பத்து மீட்டு மாறுவாரு. அதுக்கப்புறம் ஞானிகளை வெக்கப்படுத்துவாய், பல உள்ளவர்களை வெக்கப்படுத்துவாய், உள்ள எல்லா பிசாசு காரியத்தெல்லாம் வெக்கப்படுத்திடுவார். கர்த்தனுக்கு ஞானத்தை வல்ல குறிப்பார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, எஸ்தரு, பேதுரு இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? உலகத்தையே கலக்குனாங்க. சேஷருங்க 12 சேஷர்கள் எல்லாம் பண்ணாங்க. உலகத்தை கலக்குனாங்களா இல்லையா? உலகம் எல்லாம் போய் கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்றாங்க. அதனாலதான் உலகம் உள்ள சுவிசேஷம் பாருங்க. கையை தட்டி அல்லேலூயா. பசுத்த பிதாவே, இந்த அறிவான நாளிலே எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம். பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அந்த பவுல் தான் இந்த வசனம் செய்கிறான். இனி நானே இல்லப்பா, கிறிஸ்து எனக்கு ஜீவன். செயின்ட் பவுலா மாதிரி கொரிந்தியர், தெசலோனிக்க, கலாத்தியர், எபிரே எல்லாம் போய் கிறிஸ்துக்குள் 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 பிரசங்கம் பண்றான். சவுல் பவுலா மாறி பாவிகள் பிரதான பாவியா இருந்தவன். இந்த சவுல் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து தாம கிறிஸ்து மேய்ச்சாற்று. கொரிந்தியர், தெசலோனிக்க, கலாத்தியர் சோத்திரம். எங்க போனா ரோமாபுரி பட்டணம், எங்க போனாலும் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்றான். நானே நல்ல மேய்ப்பு ஜீவனே ஜீவசார ஜீவரத்தம். அது தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுத்து எல்லா சாபத்துக்கு பாவத்துக்கு மட்டும் தடுத்து விடலாய் பரலோகராஜ்ய பிள்ளைகளா மாறினான். கத்தாவே, இந்த செய்தியை கேட்ட ஒன்றி அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கத்தாவே, ஆதாமின் சிந்தை மரணம், அது எந்த விதத்திலும் மரணத்துக்கு நேரம் இருக்கும். பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு, பாதாத்துக்கு நேரம் இருக்கும். கிறிஸ்து சிந்தைய ஜீவன சமாதானம், அது மகிமை, கணம், புகழ்ச்சி, வெற்றி, ஜெயம். இயேசு கிறிஸ்துக்குள் ஆமட்ட வாக்கு தத்தம். அதை பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாமுக்கு முழு வளர்த்து கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலுக்கு சோதுவாக கொடுக்க. நாங்கள் போய் மற்றவர்களுக்கெல்லாம் இயேசு ஜீவன் பார் தேவன் தனக்கு ஆதாம் அசுத்தாக்கு பசுத்தாய்க்கு அவளுக்கு கிறிஸ்துக்கு நேரம் நடத்த நீரை திராட்சை நாங்கள் குடிகள் ஒருவனில் வார்த்தையில் மிகுந்த கனிகள் உட்பாண்ட வேத வசனப்படி முழு உலகத்தை 814 கோடிக்கு அதிகமான ஜனங்களை, ஆதாமுக்குள்ள பிறந்த ஜனங்களை, இழிவானங்களை, அற்பமாக எண்ணப்பட்டவங்களை, அவனுடைய சோத்திரம் இல்லாதவைகளை, பலவீனமானவர்களை, பைத்தியமானவர்களெல்லாம் இயேசு ஜீவன் பரிவுஜனை 814 கோடிக்கு அதிகமான ஜனங்களை தேவன் தனக்கு ஆதாம் முழு அலையலையாய் பசுத்தாய் பூமி எங்க கட்டுவிக்கிற கத்தாவை தேவதங்களை பணிவிடை செய்து கத்தா. விசுவாசின் பல்லவில் அகப்படி யாரும் வெளியில் மத்திய மாற்று இன்று சுற்றி விசுவாசின் பல்லவில் ஆகப்படி யாரும் வெளியில் ஆகப்படி. நானே நல்ல மேய்ப்பு ஜன்னலுக்காய் ஜீவனையே கூட அந்த ஜீவன்ல தேவ நீதி இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்தம். பிதாக்குமார் ஆதாம் முழுத்து அசுத்தாய் பசுத்தாய் தேவதங்களை பணிவிடை செய்து ஆண்டவரே நீ தேவட பிள்ளைகளாய் மாற்றி உலகத்துக்குள்ளி பூமி குப்பா இருந்தது போல இந்த செய்தி கேட்கிறோனை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறதாவே ஒரு மாபெரும் வியப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்துல எல்லா ஜெபல இருக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை அவர் செய்த சகல உபகாரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிழ்ச்சி உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜெபம் சோழர் பகுதியாக சபையில் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க, யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெல்லூர் சர்ச் பண்ணுங்க, உங்கள் சேனல் எஃப்ஜிசிஐ வெல்லூர் ஒரு சேனல். இந்த செய்தி எஃப்ஜிசிஐ வெல்லூர் பகுதியில் இந்த செய்தியை பதிவு செய்தோம். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வுகள். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள், கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 9/11/2025 எஃப்ஜிசிஐ வெல்லூர் பகுதியிலே கொடுக்கும்போது கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் செய்தி கேளுங்க. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக.